Hi friends, welcome to Geethu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிஸ்கெட்டும் ரவையும் யூஸ் பண்ணி ஒரு யம்மியான லேயர்ட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன and அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கேக் டின் எடுத்துர்க்கேன். அடியில பட்டர் பேப்பர் போட்டுருக்கேன். நீங்க நார்மல் மோல்ட் எடுத்துக்கிறதா இருந்தா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆயிலோ பட்டரோ போட்டு கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒட்டாம வரும். இப்போ வந்து நான் 1 கப் பவுடர்ட் பிஸ்கெட் எடுத்துர்க்கேன். அதாவது பிஸ்கெட் வந்து நல்லா பொடிச்சிட்டேன் மிக்ஸில போட்டு. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன பிஸ்கெட் அவைலபிளா இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கேக் டின் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேஸ் லேயராக இருக்க போகுது. ஸோ அதனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அவனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இது குக்கர் சூடு பண்ணிட்டீங்கன்னா சூடு பண்ண குக்கரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அடுத்த பேஸ் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/3 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கரையணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட உருக்குன பட்டர் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக. ரவை ஒரு 3/4 கப் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மைதா ஒரு 1/4 கப். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சம் சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக. இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த பேக் பண்ண பிஸ்கெட் லேயர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். மேலேயும் கொஞ்சம் நட்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது அவனில் வச்சு நம்ம 180 டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி ஹீட்டான அவன் இருக்குது. ஸோ அதில் வச்சு நம்ம ஒரு 35 to 40 மினிட்ஸ் நான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு 45 to 50 மினிட்ஸ் ஆகும். எதுக்கும் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப யம்மியான ரவா பிஸ்கட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம். இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற ரவா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.